கொல்லை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு முளை கட்டிடுங்க. ஒரு 2 நாள் முளை கட்டிட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா முளைச்சி வந்துடும் கொள்ளு. முளைச்சி வந்த கொல்லை ஒரு குக்கரில் சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுருங்க. தண்ணியை விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் விடுங்க. நல்லா கொள்ளு வெந்து கிடச்சிரும் நமக்கு. இப்போ கொள்ளு வந்து வேகட்டும். நம்ம ஒரு கடாயை வச்சுக்கிடலாம். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிடலாம். இந்த கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு விட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச விட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு வந்து ஒரு 15 பல் பூண்டை நான் உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை சேர்த்துருவோம். பூண்டை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணது, அந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துருவோம். நம்ம வெங்காயமும் பூண்டும் இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ குக்கரில் வச்ச கொள்ளு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை அதில் சேர்த்துடுவோம். தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொள்ளை அதில் சேர்த்துருவோம். கொள்ளை நல்லா இப்போ கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கிடலாம். ஏன்னா கொள்ளாவாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சம் மசியல் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை அதில் சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் நம்ம அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கருவேப்பிலை, மல்லித்தலையை சேர்த்துக்கிடலாம். கருவேப்பிலையை நல்லா கிள்ளி சேர்த்திங்கன்னா நல்ல மணமாகவும் நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் கருவேப்பிலையை எப்பொழுதுமே கிள்ளி போட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதாங்க. இந்த சாம்பார், இந்த கொள்ளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. மசியல் குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.